இது ரொம்ப அவசியமான செய்தி. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளாக நிறைந்து கொண்டிருக்கிறது. எங்கே போனாலும் ஜனங்கள் அடுத்த நேரம், அடுத்த நாள் திரும்பி இந்த முகத்தை நம்ம பார்க்கணும், அடுத்து பழக்கமுள்ள ஒரு நபர் அவங்க என்ன செய்வாங்க, இப்படிப்பட்ட மனசு இருக்கிறவர்கள் இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. எங்கே போனாலும் நான் நல்லா இருக்கணும், நான் உயரணும், நான் சம்பாதிக்கணும், யார் எப்படி போனால் எனக்கு என்ன, இன்னொருத்தருடைய வாழ்க்கையை உடைத்து இன்னொருத்தருடைய வாழ்க்கையை அழித்து அதன் மூலமாய் தன்னுடைய பேரை உயர்த்தணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இந்த உலகம் போய்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் இந்த உலகம் நம்மை ஏமாற்றாதபடி அதற்குரிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்த போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவரை பல விதத்திலே ஏமாற்றும்படியாய் நினைத்தார்கள். சில மனிதர்கள் ஏமாற்ற நினைத்தார்கள், பிசாசு ஏமாற்ற நினைத்தான். ஆனால் ஆண்டவர் எதற்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா, தன்னிடத்திலே பேச வருகிற நபர் எப்படின்னு கண்டுகொண்டு அவன் ஏமாற்றத்திற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவே இல்லை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஏமாறாம இருக்கிறது நம்முடைய கைகளிலே கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்க அதை குறித்து ஞானமா இருக்கணும். நான் இனி ஏமாறக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். ஐயோ, நான் காலம் முழுதும் ஏமாந்துட்டே இருக்கிறேன், நான் ஒரு ஏமாறுற ஆளு, என்னை யார் வேணாலும் ஏமாத்தலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டு, இல்லை ஆண்டவரே, என்னை ஒரு ஞானியாய் மாற்ற முடியும், நான் ஏமாறாதபடி இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஞானத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கடந்த வாரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இந்த வாரத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்க்கும் போது இந்த ஏமாற்றத்தை குறித்து மறுபடியும் ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தர் ஒரு வார்த்தை வைத்தார். அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை ஏமாறுவதற்கான ஒரு 3 காரணங்களை இன்றைக்கு உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விழிப்போடு இருக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. பலருடைய வாழ்க்கை அப்படியே சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கூட இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் என்னுடைய பிள்ளையை ஒரு நாள் ஸ்கூலில் விட போகும்போது அங்கே இருக்கிற ஒரு சிஸ்டர் அவங்கள பார்த்து அங்கே இருக்கிற என்னுடைய பாஸ்டம்மாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படின்னா 2 பேரை காமிச்சு, இவங்க 2 பேரையும் பாருங்க அப்படின்னு சொல்லி, ஒருத்தர் ரொம்ப உடஞ்சி போய் உருக்குலைஞ்சு போய் அப்படியே ரொம்ப சோகமாய் ஒரு பழைய ஒரு டிவிஎஸ் 50 அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கூட்டி அந்த மாதிரி ஒரு பைக்கில் வர்றவங்களும், ஒரு காரில் ரொம்ப அழகாய் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே இறங்குற ஒரு அம்மா, 2 பேரையும் காமிச்சு இவங்க 2 பேரையும் நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இந்த டிவிஎஸ் அந்த சின்ன ஸ்கூட்டரில் வந்தவங்க ஒரு நல்ல வசதியாய் அப்படியே கணவனார் ஃபாரினில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த காரில் அந்த லேடி தன்னுடைய கடன் பிரச்சனைக்காக இவர்களிடத்தில் போய் பேசி, அவர்கள்ட்ட பேசி நிறைய பணத்தை கடன் வாங்கி அவங்களுடைய கடன் எல்லாம் கட்டி அவங்க ஒரு கார் வாங்கி அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அந்த கடனை திருப்பி கொடுக்காம ஏமாந்து இவங்களுக்கு சுகர் இவங்க ரொம்ப பலவீனப்பட்டு இவருடைய பொருட்களை எல்லாம் விற்று உருக்குலைஞ்சு போய் இருக்கிற 2 பேரை என்னுடைய கண்களுக்கு முன்பாய் காண்பித்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கடன் வாங்கின அந்த நபர், கஷ்டப்படாமல் இருந்து ஏமாத்தின அந்த நபர் ரொம்ப நல்லா இருந்து, ஏமாந்து போன அந்த சிஸ்டர் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறதை நான் அந்த இடத்துல பார்த்தேன். அப்போது அதற்கு குறித்து ஒரு உணர்வு இல்லை. அந்த லேடி ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அப்படியே என்னமோ ஒரு பெரிய ஃபாரின் மாதிரி என்னமோ வித்தியாசமான ஒரு கேரக்டர். அப்போ இந்த உலகம் இரக்கமில்லாத ஒரு உலகம். இந்த உலகத்திலே ஏமாறாமல் வாழ்வதற்கு கர்த்தர் பலன் தருவாராக. வாலிப தம்பிக்கு ஆண்டவர் உதவி செய்வார், தங்கச்சிக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஏமாந்ததற்கு பிறகு கத்தியை தூக்கி பிரயோஜனம் இல்லை, ஏமாந்ததற்கு பிறகு மன கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை, ஏமாந்ததற்கு பிறகு அதையே நினைச்சு கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இனி ஏமாறாமல் கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றுவார். கைகளை எல்லாரும் உயர்த்தி கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நானும் என் பிள்ளைகளும் ஆண்டவரை எந்த இடத்துலையும் சொல்லுங்க, எங்கள் பிள்ளைங்க மனிதர்களிடத்தில் ஏமாறக்கூடாது. ஆண்டவரை நாங்கள் யாரிடத்துலையும் ஏமாறக்கூடாது. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. அவன் தன் திராட்சை செடியின் நிழலிலையும் தன் அத்திமரத்தின் நிழலிலையும் பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் தங்கியிருப்பான் என்று வாக்கு கொடுத்த தேவனே, ஆண்டவரே, உன்னுடைய தானியத்தை நான் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன் என்று சொன்னீரே. இனி எந்த இடத்திலும் ஏமாற
ஏமாறாமல் இருப்பதற்கு இப்பொழுது ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக, அந்த ஞானத்தை கர்த்தர் தருவீராக. ஹல்லேலூயா. எந்த விதத்திலும் நம்ம ஏமாறாமல் காத்து கொள்ளுகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வேதத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னுடைய இருதயத்திலே ரொம்ப அப்படின்னா ஒரு துக்கமான மனிதன். எப்பொழுது நான் வேதத்தில் அந்த பகுதியை வாசித்தாலும் ரொம்ப சோகமாக இருக்கும். எனக்கு அந்த மனுஷன் மேலே எனக்கு ஒரு பரிதாபம் வரும். உடனே அந்த மனிதன் மேலே எனக்கு ரொம்ப பாசம் வரும். வேதத்திலே சிலருடைய வாழ்க்கையை படிக்கும்போது அவருடைய வாழ்க்கையோடு என்னமோ ஒன்றுற மாதிரி அப்படியே பரிதாபமாக இருக்கும். அவங்கள யார் பகைச்சாலும் பகைக்கவே வேண்டான்னு தோணும். அப்படி ஒரு தேவ மனுஷனை தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். வேதத்தை திறந்து ஆதியாகமம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 27வது அதிகாரத்தினுடைய 34வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வேகமாக நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதனோடு 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இதோ இப்போது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைக்கவில்லையா என்றான். ஏசாவுக்கு பிரதி உத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானனாக வைத்தேன். அவன் உன் சகோதரன் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரனாய் கொடுத்து அவனை தானியத்திலும் திராட்சரசத்திலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு? என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்துல தன்னுடைய தகப்பனாரிடத்துல ஒரு சாக்லேட் வாங்குறது மாதிரி ஒரு பையன் அழுறான். ஆனா இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய கான்செப்டுக்கு யார் வருவா அப்படின்னா, ஒரு சின்ன பையன் அப்படின்னா ஒரு 3 வயசு 4 வயசு ஒரு 5 வயசு, ஒரு 5 வயதான ஒரு பிள்ளை தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரு ஆசீர்வாதம் மட்டுமா உண்டு? என் தகப்பனே, என்னை ஆசீர்வதியும் என்று சத்தமிட்டு அழுதா நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. சின்ன பிள்ளைங்க அப்படிதான் சாக்லேட்டுக்கு அடம் பிடிப்பாங்க, சின்ன பிள்ளைங்க போனுக்கு அடம் பிடிப்பாங்க, ரிமோட்டுக்கு அடம் பிடிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறவர் யார் அப்படின்னா, ஒரு புருஷன், ஒரு திருமணமான ஒரு புருஷன், ஒரு வாலிப வயதை தாண்டின ஒரு பையன் தன் தகப்பனை பார்த்து கதறுகிறான், அழுறான். இவன் சாதாரணமானவனால ஒரு பெரிய பலசாலி. காட்டுக்குள்ளே ஒருவனாக தனியாக போய் காட்டிலே இருக்கிற மிருகங்களை வேட்டையாடி கொண்டு தன்னுடைய தகப்பனாருக்கு அவ்வளவு அழகாய் சமைத்து கொடுக்கிற ஒரு டேலண்டான பையன். இவனுக்கு சமைக்க தெரியும், இவனுக்கு காட்டில் போய் எந்த ஜீவராசிகளையும் பிடித்து அடிக்க தெரியும். இப்படிப்பட்ட ஒரு பலசாலி ஒரு சின்ன குழந்தைய போல தன்னுடைய தகப்பனாரிடத்துல, அப்பா அப்பா, ஏன்பா எனக்கு இந்த ஒரு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறீங்க, வேற ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சத்தமிட்டு அழுகிறான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சொந்த சகோதரன், தன்னுடைய சொந்த தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய ஆசீர்வாதத்தை, தான் எப்படியாவது இந்த ஆசீர்வாதத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்ற அந்த ஆசீர்வாதத்தை அவன் வஞ்சகமாய் வாங்கி கொண்டு கடந்து போனான். ஸோ இந்த ஏமாற்றத்தினுடைய அந்த வெளிப்பாடு என்ன வருதுன்னா, அழுகையா வெளிப்படுது. அவன் ரொம்ப அழுறான். ஆனா அடுத்து இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க தகப்பனார் கொடுத்ததுக்கு பிற்பாடு அந்த ஏமாற்றம் என்னவா வெளிப்படுது அப்படின்னு சொன்னா, அதற்கு பிறகு கோபமா வெளிப்படுகிறது, எரிச்சலா வெளிப்படுகிறது. அவனை கொல்லணுன்ற ஒரு முடிவிற்கு கடந்து போனது. எப்பவுமே ஏமாற்றம் அப்படிதான். ஃபர்ஸ்ட் அது நமக்கு பெரிய வருத்தத்தை கொடுக்கும், நமக்கு பெரிய துக்கத்தை கொடுக்கும், நம்முடைய இருதயத்தை உடைக்கும். அதற்கு பிறகு நம்ம மேல ஒரு பெரிய கோபத்தை உண்டு பண்ணும். ஏமாற்றத்திற்கு பலவிதமான பவர் இருக்குது. அதான் கடந்த வாரத்தில் சொன்னது மாதிரி, ஏமாற்றம் நம்மை தற்கொலை வரைக்கும் கொண்டு போயிடும்.
ஏமாற்றம் வந்து நம்மை கொலை வரைக்கும் கொண்டு போகும். ஏமாற்றம் வந்து காலத்திற்கு நம்மை மன்னிக்க விடாதபடி ஒரு கசப்பு உணர்வோடு நம்மளை டிராவல் பண்ண வைக்கும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள், எதற்கு நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஏமாற்றங்களுக்கு கர்த்தர் நம்மை கிருபையாய் காப்பாற்றுவாராக. ஹல்லேலூயா. இந்த ஏசா வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஏமாந்து போகிறதற்கு ஒரு 3 காரியத்தை நான் கண்டுபிடிச்சேன். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருவேளை இந்த குணங்கள் நமக்குள்ள இருந்தா வந்து நம்ம இன்னைக்கு கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணணும். நம்பர் 1, முதலாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிக்கலாமா? 31வது வசனத்தினுடைய இருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 25ஆம் அதிகாரம் 30. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். எல்லாரும் என்ன கவனமாய் கவனிங்கள். இந்த இடத்துல இந்த ஏசாவுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர், முதல் கேரக்டர் எல்லாரும் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இங்க என்ன பண்றது அப்படின்னா, இந்த ஏசா முதலிலே எங்க ஏமாந்துட்டார் அப்படின்னா, தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று கொஞ்சம் கூளை வாங்கி குடிக்கிறாரு பாருங்க. அதுலயே என்ன தெரியுது அப்படின்னா, தான் ஏமாந்தவன். ஃபர்ஸ்ட் டைம் ஏமாறும் போது அவருக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் ஏமாறும் போது அவருக்கு வருத்தமா இல்லை. ஆனா தொடர்ச்சியா ஏமாந்த உடனே அவனால தாங்கவே முடியல. ஆனால் இந்த ஏமாற்றம் முதலிலே எங்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சகோதரனுடைய கையில குடிக்கிறதுக்கான கூழ் இருக்குது. ஆனா இவனுக்கு ரொம்ப பசியா இருக்குது. அவன் கூழை சமைத்து வைத்து கொண்டிருக்கும் போது, எனக்கு கொஞ்சம் கொடுப்பா, எனக்கு கொஞ்சம் கொடுப்பா, உனக்கு சும்மா தர மாட்டேன், உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நீ தரியா? உடனே ஓகே நான் தர்றேன். அப்போ என்னன்னா, இந்த சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய மதிப்பு என்ன, இந்த சேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு கிடைக்கும், இது திரும்பி போனா நம்மளால வாங்க முடியுமா, இந்த காரியம் எதையுமே ஏசா யோசிக்காம அவனுடைய முன்னாடி இருக்கிற ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு பசிக்குது, இப்போ எனக்கு சாப்பாடு தேவை, இப்போ எனக்கு பசிக்குது, இப்போ எனக்கு சாப்பாடு தேவை, இப்போ இல்லாத இந்த சேஷ்ட புத்திர பாகம் அடுத்து எனக்கு கிடைச்சா எதுக்கு, இப்போ நான் பசியில் செத்து போகிறேன், அடுத்து எனக்கு நான் உயிரோடு இல்லைன்னா அந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினான். நம்பர் 1, முதலாவதாக ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கும் எனக்கும் ஒன்று தேவை. எப்பொழுதுமே சிலர் ஏமாந்து போகிறது எதில் அப்படின்னா, ஒன் சைடு மட்டும் பார்ப்பாங்க, ஒரு பக்கம் மட்டும் பார்ப்பாங்க. நீங்கள் ஒன்று அறிஞ்சுக்குங்க, ஒரு நாணயத்திற்கு வந்து ஒரு பக்கம் இல்லை, ஒரு நாணயத்திற்கு எத்தனை பக்கம் இருக்குது அப்படின்னா 2 பக்கம் இருக்குது. நீங்கள் 2 பக்கமும் பார்க்கணும். ஒரு பக்கம் நாணயம் சரியாக இருக்கிறதுனால அந்த நாணயத்தை வந்து நம்ம பயன்படுத்திட முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் திருமணமாக இருக்கலாம், ஒரு பொருள் வாங்குறதா இருக்கலாம், ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், எல்லாத்துக்கும் அவங்க பார்க்குறது என்ன தெரியுமா, ஒன் சைடு தான் பார்க்குறாங்க, ஒரு பக்கம் தான் பார்க்குறாங்க. ஒரு பக்கத்தில் இருக்கிற லாபம், ஒரு பக்கத்தில் இருக்கிற வெற்றி, ஒரு பக்கத்தில் இருக்கிற சமாதானம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் என்ன இருக்குது, இன்னொரு பக்கத்தில் அது சரியா இருக்கா, அது சரி வருமா, அதில் ஒரு குறுக்கு கேள்வி கேட்கறதே இல்லை. அதில் இருக்கிற ஒருத்தர் என்னிடத்துல சொல்லும்போது சொன்னார், நான் வந்து ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஹோட்டல் வேலை வந்து ரொம்ப நல்ல பிஸ்னஸ் தான், நீங்கள் நல்லா பண்ணலாம், ரொம்ப சந்தோஷம், கிட்டத்தட்ட 60% உங்களுக்கு அதில் லாபம் கிடைக்கும், அதுவும் ஹோட்டல் நல்லா ஓடிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மற்ற தொழிலை விட இது நல்ல தொழில். ஆனால் யார் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, எத்தனை மணிக்கு உங்களுக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு நீங்கள் தூங்குவீங்க, அவ்வளோதான். சாப்பாடு ஒருவேளை மிச்சமாயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது எல்லாத்தையும் கணக்கு போட்டிங்களான்னு பார்த்தா அவர் என்ன கணக்கு போட்டு வச்சிருக்கிறாருன்னா, லாபத்தை மட்டும்தான் கணக்கு போட்டு வச்சிருக்கிறாரு. 50 பேர் இந்த தெருவில் 300 பேர் நடக்கிறாங்க, இந்த 300 பேரில் எனக்கு 300 பேரும் கடைக்கு வர வேண்டாம், 30 பேர் கடைக்கு வந்தால் போதும். 30 பேர் கடைக்கு வந்து ஒரு தோசை சாப்பிட்டா இவ்வளோ லாபம், ஒரு டீ குடித்தா இவ்வளோ லாபம். ரொம்ப அழகான கணக்கை போட்டிருந்தார். எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம் பிரதர், நீங்கள் எல்லாம் தான் பிஸ்னஸ் பண்ணுவீங்க பாருங்க, அந்த எத்தனை பேர் வருவாங்க, என்ன பண்ணும், எல்லாத்தையும் கணக்கு போட்டிருக்கீங்கல்ல. இப்போ எல்லா பேஜையும் நான் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கேட்டேன், திருப்பி இதோட முடிஞ்சா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் முடிஞ்சு. அப்படின்னா அந்த 30 பேரும் ஒரு நாள் வராமல் தோசை ஒன்று கூட விற்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ நான் அப்படி அவிசுவாசமே படலை பாஸ்டர், நான்
அப்ப நான் என்ன பண்றேன்? கேட்கல. அவருடைய கணக்குப்படி பாஸ்டர் அவிசுவாசி, அவர் யாரு? அவர் விசுவாசி. பாஸ்டருக்கு விசுவாசமே இல்லை. பாஸ்டர் பாருங்க எல்லாத்தையும் சந்தோஷப்பட்டு கடைசியில் தோசை விற்காதுன்னு ஏன் பாஸ்டர் நம்ம நினைக்கணும்? விற்கணும். அது எப்படி விற்காம போகும் அப்படின்னு. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்தாலும் பாம்புகளை போல என்னவா இருக்கணும் என்று சொல்றாரு, வினா உள்ளவர்களா இருங்கள். அப்போ விசுவாசம் என்கிறது வேற. ஃபெய்த் அப்படின்றது ஒரு காரியம் எனக்கு விரோதமா இருக்கிறது, அந்த காரியத்தை கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார் என்று நம்புகிறது விசுவாசம். ஆனா இல்லாத ஒரு காரியத்திற்காக, ஆண்டவர் நியமித்திருக்காத ஒரு காரியத்திற்காக நம்ம இருக்கிற ஆசையினால நம்ம போய் விழுகிறதற்கு பேரு ஒரு நாள் என்ன வாயிராது அப்படின்னா விசுவாசம் ஆகவே ஆகாது. சில நிறைய தங்கச்சிகளை சந்திச்சிருக்கிறேன். எப்பா அந்த பையனை என்ன நினைச்சு நீ கல்யாணம் பண்ற? அவன் ரட்சிக்கவே படல, அவன் திருச்சபைக்கே வரல. உடனே நிறைய பிள்ளைங்க என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, ஏன் பாஸ்டர் அவங்க வீட்டில் என்ன வந்து பவுல அப்போஸ்தலன் மாதிரி கர்த்தர் கொண்டு போனாரு அப்படின்னு நான் நம்புறேன். எப்படி மோவாப் தேசத்திலிருந்து வந்த ஒரு ரூத் வந்து அங்கே போய் இஸ்ரவேல் ஜனத்துக்கு போய் அவ அந்த வீட்டில் முக்கியமான பிள்ளையா மாறுறது மாதிரி என்ன கொண்டு போய் கர்த்தர் ரட்சிப்பு கொடுக்க போறாரு, என்ன கொண்டு போய் விடுதலை கொடுக்க போறாரு. நான் வந்து மாமனார் ரட்சிப்புல நடத்த போறேன், மாமியார் ரட்சிப்புல நடத்த போறேன். நான் போறதுனால 10 பேர் ஞான ஸ்நானம் எடுப்பாங்க. எடுக்காம நீங்க போயிட்டீங்கன்னா அப்போ நிறைய பேர் என்னதான் யோசிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒன் சைடு, ஒரே பக்கம். இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களோட ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். வாலிப தம்பியினிடத்தில் ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். எல்லா காரியத்திற்கும் எப்பொழுதும் ஒரு பக்கம் அல்ல, என்ன பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த 2 பக்கத்தையும் நீங்கள் யோசிச்சு, இந்த மாதிரி ஒருவேளை இது நடந்துச்சுன்னா இதை இப்படி பண்ணுவதற்கு முடியும், இதை இப்படி மாற்றுறதுக்கு முடியும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டானால் கண்டிப்பாக நேர்த்தியாக நீங்கள் நடக்கிறீர்கள் என்று அர்த்தம். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போ பாருங்களேன், நீங்கள் வந்து பேங்கில் போய் கடனாக ஒரு கடன் கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. இந்த 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்ற சீட்டு உங்கள் கையில் இருக்குது. இதை காமிச்ச உடனே உங்களுக்கு வந்து லோன் கொடுத்துருவாங்களா? ஹலோ, நான் கேட்குறேன், ஒரு 10 லட்சம் ரூபாய் லோன் வேணும். நீங்கள் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. 10 மாதம் கட்டினாலே உங்களுக்கு கடன் முடிஞ்சு போயிடும். ஆனால் நீங்கள் 10 வருஷத்துக்கு அந்த கடன் கட்டுறேன்னு கேட்குறீங்க. இப்போது நீங்கள் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அந்த சேலரி சர்டிஃபிகேட்டை மட்டும் காமிச்சா கடன் கொடுத்துருவாங்களா? கடன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த சேலரி சர்டிஃபிகேட் வாங்குறது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட நிறைய எவிடன்ஸ் வாங்குவாங்க. அதற்காக இந்த 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறோம், உங்களுக்கு ஏதாவது நிலம் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது வீடு இருக்கா, உங்களுக்கு ஏதாவது பத்திரம் இருக்குதா? அதற்கு பிறகு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுக்கு சம்பளம் விழும்போது விழுந்த அடுத்த 2 செகண்ட்ல அவங்களுடைய பேங்குக்கு கிரெடிட் ஆகிற மாதிரி எல்லா செட்டப்பையும் பண்ணிட்டு அடுத்து தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏன் சார், நான் தான் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், இல்லை என் மேலே நம்பிக்கை இல்லை? என் மேலே நம்பிக்கை? அப்பா உன் மேலே நம்பிக்கை இருக்குப்பா, காலத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா. நீ போவ, வழியில் ஏதாவது ஆகும், 3 மாதம் வேலைக்கு போகாமல் இருப்ப, நான் என்னப்பா பண்ண முடியும்? அப்போது உலகத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு பாருங்க, இந்த சைடு 100% 100% சரியானதாக இருந்தாலும் இந்த பக்கம் 100% சரியாக இருக்குன்றதுக்காக ஒரு காரியத்தை முடிவெடுக்க மாட்டாங்க. அதர் சைடு, இந்த நபருக்கு இந்த சூழ்நிலை மாறிவிட்டால் என்ன செய்வார் என்கிறதை யோசிக்காம கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலே அவங்க என்ன பண்ணுவதில்லைன்னா தலையிடுவது. சொல்லுங்க, புரியுதா? எத்தனை பேருக்கு? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒரு சைடு மட்டும் பார்க்காதப்பா. ஏசாவை மாதிரி ஒரு சைடு பார்த்தா சொல்லுங்க, நீங்க விழுந்துருவீங்க. நல்லா சொல்லுங்க, விழுந்துருவீங்க. அழகை மட்டும் பார்க்காதப்பா, இன்னொரு பக்கத்தையும் பாருங்க. வண்டியை மட்டும் பார்க்காதப்பா, பின்னாடி இருக்கிற சைக்கிளையும் பார்த்துருங்க. ஆமாம், எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? பாக்கெட் நிறைய, ஜோப்பு நிறைய பணம் இருக்குது சார். ஆமாம், அது எங்கே கடன் வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, அவன் கழுத்தில் போட்டிருக்கிற செயின் எப்படியும் 10 பவுன் இருக்கும் சார். அதை விற்றாலே 9 மாதம் நம்ம குடும்பத்தை நடத்திடலாம். அது யார்கிட்ட இரவலாக வாங்கினது, அது டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாக, இது எதுவுமே நமக்கு என்ன பண்ணாதுன்னா, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க.
நீங்கள் நீதிமொழிகளில் 18ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமானை போல காணப்படுவான், அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். எல்லாரும் எடுங்களா அந்த வசனத்தை. ஐயோ, நீங்கள் எல்லாரும் இந்த வசனத்தை கண்டிப்பாக வீட்டில் எழுதி மாட்டணும். முடிஞ்சால் கழுத்துலையே கட்டி தொங்க விடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய மொபைலில் ஸ்க்ரீன்லையாவது வைங்க. ஏன்னா நிறைய பேர் இடறி போகிறது இதில் தான். சொல்லுங்க பார்க்கலாம், வாசிங்க பார்க்கலாம். தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமானை போல காணப்படுவான், அவன் அயலானோ வந்து அவனை என்ன செய்யறானாமா? நீங்க எந்த கேரக்டர்ல இருக்கிறீங்க? நீங்க எந்த கேரக்டர்ல இருக்கிறீங்க? பரிசோதிக்கிற கேரக்டர்ல இருக்கிறீங்களா? இல்ல அப்படின்னா தன் வழக்கிலே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொன்ன உடனே ஐயோ அப்பா அப்படின்னு நம்புறவங்க அல்ல. என்ன பண்றான் அப்படின்னா பரிசோதிக்கிறான், பார்க்கிறான், இது என்ன இருக்குது ஆராய்ந்து அறிகிறான். இந்த அபிஷேகம் இல்லாத வரைக்கும் நம்ம எல்லா இடங்களிலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏமாந்து போவோம். வாலிப தங்கச்சிக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், வாலிப தம்பிக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். உன் வாழ்க்கையில் ஒரு பக்கத்தையே நீ பார்த்து நீ என்ன பண்ணிடாதேன்னா உன் வாழ்க்கையை நீ கெடுத்துறாதப்பா. நீ ஒரு முடிவு பண்ணிடாதப்பா. ஒன் சைடு நீ எடுக்கிற டிசிஷன் உன் வாழ்க்கையில் பெரிய ஆபத்தை கொண்டு வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதை. நீங்கள் ஏமாறாமல் இருப்பதற்கு உங்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா, நான் ஒன் சைடு இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 2 பக்கமும் பார்ப்பேன். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கிருபையை தருவீராகப்பா, நீர் எனக்கு கிருபையை தருவீராகப்பா. கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க, ஆண்டவரே அந்த கிருபையை தருவீராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. திடீர்னு ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருக்காங்க, பேப்பரில் படித்தேன். ₹1 கொண்டு போய் கொடுத்து ஒரு காரை எடுத்துகிட்டு வந்துடலாமா? எத்தனை ரூபா? ₹1. நம்ம வீட்டில் தான் ₹1 100 இருக்கு. ₹1 எடுத்துகிட்டு போய் காரை வாங்கிடலாம். யாரோ நிறைய பேர் அப்படி தான் பக்கத்தில் சொல்லுவாங்க, சார் ஒன்றுமே இல்லை சார். அப்படிங்களா? தீபாவளி ஆஃபருங்களா? உடனே போய் எதையுமே யோசிக்கிறது இல்லை, ₹1 கட்டி காரை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்த மாதம் 30 நாள் முடியும் போது யார் நிற்பான்னா, நான் சொல்கிறேன், என்னுடைய வருத்தத்தோடு சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, எதையுமே யோசிக்காமல் இதே சர்ச்சு கிரவுண்டுக்குள்ளே நல்லா கவனிச்சுக்குங்க, 2 இயர்ஸ் 2 வருஷம் தான் ஆச்சு. இதே திருச்சபைக்குள்ளே ஒரு நாள் உள்ளே என்ட்ராகிறேன், இந்த காம்பவுண்டுக்குள்ளே என்ட்ராகிறேன். ஒரு பெரிய வண்டி நின்றுட்டு இருக்குது, ஒரு பெரிய வண்டி. எனக்கு அந்த வண்டியை பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருக்குது. அது கிட்டத்தட்ட எப்படி ஒரு ₹30 லட்சம் மதிப்பு அந்த வண்டி எனக்கு தெரியும். அவன் வந்த உடனே ஒரு சாதாரணமான ஒரு பிரதர், எனக்கு சந்தோஷம்தான். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டதை நான் ரொம்ப விரும்புகிறேன். அவருக்கு பின்னணி எதுவுமே இல்லை, அவருக்கு பெரிய சம்பாத்தியம் இல்லை, ரொம்ப சாதாரணமான ஒருத்தர். அதுக்கு பக்கத்தில் ஆசையாய் நிற்கிறார். என்ன பிரதர் அப்படின்னு கேட்டால், பாஸ்டர் ஆண்டவருடைய கிருபையினால் வண்டி வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம் பிரதர், எனக்கு பிரமிப்பாக இருக்குது. என்ன பிரதர் பண்ணீங்க, என்ன ஆச்சு, எப்படி கொடுத்தாங்க? இல்லை, ஒரு ஆட் ஒன்று போட்டிருந்தாங்க, வெறும் ₹15,000 கட்டினா போதும் இந்த வண்டியை அவங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க, மாதம் சம்பாரித்து கட்டினா போதும் அப்படின்னு கொண்டு வந்து விட்டாங்க. அப்ளை பண்ணினேன், சாங்ஷன் ஆயிடுச்சு, வண்டி வந்துருச்சு அப்படின்னாரு. ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு ஆப்ரேட்டர் கூட இல்லை. எல்லாரும் அந்த வண்டியை ஓட்ட முடியாது. அந்த வண்டியை ஓட்டணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும். அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு அவர்களுக்கு தனி சம்பளம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த வண்டியை டிரைவ் பண்ண முடியும். இப்போது டிரைவர் இல்லை, வண்டி இங்கேயே நிற்குது. சரி பிரதர் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா, ஸ்டார்ட் மட்டும்தான் ஃபஸ்ட்டு பண்ண முடியும், அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது. சரி ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் 2 நாள் வண்டி இங்கே உள்ள நின்றுச்சு. எதுக்கு அப்படின்னா, யார் இல்லை. பாஸ்டர் ஒரு 2 நாள் இங்கே நிற்கட்டும் பாஸ்டர். ஏன்னு கேட்டால் டிரைவர் இல்லை. டிரைவர் அப்ளை பண்ணி நான் அவரை குற்றப்படுத்தவோ அவரை கிண்டல் பண்ணவோ இல்லை, மன உடைவோடு பேசுகிறேன். ஏன்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷன்னு எனக்கு தெரியும். அவர் நல்லா இருக்கணும்னு மனசார ஜெபம் பண்ணவன் நான், சந்தோஷப்பட்டவன் நான். உண்மையிலே அந்த மனுஷனுடைய எண்ணம், பழக்க வழக்கம் அப்படி சான்ஸே இல்லை. அவ்வளவு எப்போ கூப்பிட்டாலும் வருவார், என்ன உதவினாலும் செய்வார். அவரை நம்பி எதை வேண்டாம்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு மனுஷன். ஆனால் 2 இயர்ஸில் 2 வருஷத்தில் அந்த மனுஷன் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாருங்க.
அந்த பேங்க் மேனேஜர் வந்து அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி எனக்கு நஷ்டஈடு கொடுன்னு சொல்லி அந்த மன உளைச்சல்ல வேலைக்கு கூட போக முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இன்னைக்கு எழும்பவே முடியாத ஒரு நபராக இருக்கிறார். அவருடைய பேரில் கிட்டத்தட்ட ஒரு 28 லட்சம் ரூபாய் கடனோடு இருக்கிறார். மாசமானால் 2000 ரூபாய் கூட அவரால் வருமானம் எடுக்க முடியாத ஒரு மனுஷனுக்கு 28 லட்சம் ரூபாய் கடனோட இருப்பார்னா என்ன பண்ணுவார்? பிள்ளைங்க எல்லாரும் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, 3 பெண் பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்களை திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டாம்? அடுத்து என்னென்ன கமிட்மெண்ட் இருக்குது? காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரே சைடு, எல்லாத்துலேயும் ஒன் சைடு. சொல்லிட்டாங்களா உடனே டிசைட் பண்ணுறது ராங். ரொம்ப தவறான ஒன்று. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாங்க, இந்த ஏசாவை மாதிரி ஒரு தப்பு பண்ணிட மாட்டேன். இந்த ஏசாவனுடைய மனசில் இருக்கிறது என்ன அப்படின்னா, கொடுத்துருப்பா இப்போ கூட நாளைக்கு வர்றத. ஹலோ, இன்னைக்கு நிறைய பேர் அதுக்கு ஒரு வசனம் ஒன்று வச்சிருக்காங்க, நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை, நாளைய தினம் கர்த்தர் நமக்கு பார்த்துக் கொள்வார், காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை. இந்த மாதிரி எங்கேயோ இருக்கிற கொண்டு போகிற வசனத்தை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்தா என்ன அர்த்தம்? உங்களை எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது? சிலருக்கு ஏதாவது ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல சொருகி ஐயோ அதில் ஞானம் வேணும். அந்த வசனம் அந்த இடத்துல அந்த சூழ்நிலைக்கு சொல்லப்பட்டு அந்த மாதிரி சூழ்நிலைக்கு இப்படி பண்ணுங்க. கர்த்தர் அதை ரொம்ப ஞானமாக செய்யுங்க. வெறும் வசனத்தையே இப்படி மாற்றி 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 சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஜெபிக்கலாமா? ஆண்டு இடத்துல ஜெபிக்கலாமா? என்ன பண்ண போகிறேன்? நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு சைடு மட்டும் பார்க்க மாட்டேன். எந்த சைடு பார்ப்பேன்? ஒரு வண்டி வாங்குறதுக்கு பெருசு இல்லை, அதை கட்டுறதுக்கு எனக்கு என்ன இருக்கும்? திராணி இருக்கணும். கொரோனா வந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க. நிறைய பேர் மனசு உடஞ்சிட்டாங்க, நிறைய பேர் நஷ்டப்பட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த நாள் வாழ்வதற்குரிய வாழ்வாதாரம் அவர்களுக்கு நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஸோ டைம் இல்லை, அதனால் அடுத்த சர்வீஸில் வேணால் கொஞ்சம் விளக்கமாய் நிறைய சொல்கிறேன். ஆமேன். எவ்வளோ விளக்கமாக சொன்னாலும் ஏற்றுக்கிட்டு அதன்படி வாழ்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இத்தனை சத்தியத்தையும் கேட்டுட்டு நாளைக்கு ஒருத்தர் பஞ்சு மிட்டாய் தரேன்னு சொல்கிறதுக்காக வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் அந்த ஞானத்தை கர்த்தர் தான் உங்களுக்கு தரணும். இந்த பிரசங்கத்தை மட்டும் நான் பண்ணலை, ஆதங்கத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் உங்களை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவாராக. அல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை வேகமாய் வாசிக்கலாமே. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தினுடைய 27வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 27வது வசனத்திலே 27ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபேக்காள் கேட்டு கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்திற்கு போனான். அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், 5, 6 கொஞ்சம் தெளிவாக வாசிங்க சீக்கிரமாக. ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபேக்காள் கேட்டு கொண்டிருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்திற்கு போனான். கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? எல்லாருக்கும் புரியுதில்ல? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல ஏசா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே தன்னுடைய சகோதரன் வந்து ஒரு சேஷ்டபுத்திர பாகத்தை இவர் இழந்துட்டார் ஏசா. இப்போ தன்னுடைய தகப்பனார் வந்து இந்த செய்தி வந்து, அம்மா வந்து யாக்கோபை பிடிச்சிட்டாங்க, அப்பா வந்து ஏசாவை பிடிச்சிட்டாங்க. அப்பாவுக்கு ஏசாவை ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கு யாக்கோபை ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்பாவுக்கு ஏசாவை பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, ஏசா வேட்டையாடுகிறவன், பலசாலி, ஒரு தைரியசாலி. ஆனா யாக்கோபு வந்து குணசாலி, கூடாரவாசி. அப்போ நம்மள மாதிரி தான் இருந்திருக்காங்க போல தெரியுது. ஏசா வந்து ஆமாம், ஈசாக்கும் ரெபேக்காலும் வந்து இங்கே கம்ஃபர்ட் சர்ச்சில் இருக்கிற நிறைய பேருக்கு பொருந்தும். அம்மாவுக்கு வந்து ஒரு பிள்ளைய பிடிக்கும், அப்பாவுக்கு வந்து ஒரு பிள்ளைய பிடிக்கும். அப்பாவுக்கு 100க்கு 100 எடுக்கிற பிள்ளைய ரொம்ப பிடிக்கும், தட்டி கொடுத்து இவன் தானே என் பிள்ளை அப்படின்றாங்க. அம்மாவுக்கு முட்டை எடுக்கிறவங்கள மட்டும்தான் பிடிக்கும். அப்படியே வந்து திறப்பில் நின்று, என் பையனை ஒன்றும் பண்ணாதீங்க, அவன் வருவான் அவள் வருவான் அப்படின்ற மாதிரி 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஈசாக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஏசாவை மட்டும் தனியாக கூப்பிட்டு, நீ ஏற்கனவே ஏமாந்துட்ட, நான் ஒன்று ஆசீர்வதிக்கிறதுக்கு விரும்புகிறேன், ஆனால் நான் ஒன்று சும்மா ஆசீர்வதிக்க மாட்டேன். என்ன அப்படின்னா, நான் மூக்கு முட்டை சாப்பிட்டு தான் ஆசீர்வதிப்பேன். இது சிலருக்கு அப்படி. எனக்கு போன வாரம் ஒரு பெரிய பிரமிப்பு என் கண்ணுக்கு முன்னாடி.
ஒரு 75 வயசான ஒருத்தர் வந்து என் கூட வந்தார். சாப்பிட்றதுக்காக 2 பேரும் ஒரு ஹோட்டலில் உட்காந்தோம். அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், இவர் 75 ஆச்சு, கொஞ்சம் சாப்பிடுவார் அப்படின்னு நினச்சி சாப்பாடு போட வந்தவங்கள கொஞ்சமாக போடுங்கங்க அப்படின்னு. இல்லை நிறையவே போடுங்க அப்படின்னாரு. சரி ஓகே, இவர் சாப்பிடுவார் அப்படின்னு நினச்சா, நல்ல மீன் குழம்பும் நல்ல டேஸ்ட்டு, ஒரு பெரிய மீனை கொண்டு என் தட்டில் வச்சான். உடனே அவரை பார்த்து சொன்னேன், ஐயா இதில் பாதியை பிச்சு நீங்கள் எடுத்துருங்க, எனக்கு பாதி போதும் அப்படின்னேன். அவர் 2 நிமிஷத்தில் எனக்கு நல்லா உடைக்க முடியல அப்படின்னாரு. உடைக்க முடியல, நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்ருவீங்களான்னு கேட்டேன். நான் சாப்பிட்ருவேனே அப்படின்னாரு. நான் அவர் மேலே கண்ணு போட்டேன்னு நினைக்காதீங்க. 75 வயசில் என்ன மாதிரி 4 மடங்கு சாப்பிட்டாருங்க அவர். எனக்கு பிரமிப்பு தாங்கவே முடியல. நான் வந்து ஒரு 2 டைம் வந்து அவங்க வந்து 2வது சாப்பாடு வச்சாங்க, நான் வந்து வாங்கி சாப்பிட்டேன். 4 டைம் வாங்கி சாப்பிட்டு மொத்த மீனையும் சாப்பிட்டு அதுக்கு மேலே 2 ஆம்லெட்டை சாப்பிட்டு அதுக்கு மேலே 2 இறாலை சாப்பிட்டு, என்னடா இது அப்படின்னா அவங்க மனைவி சொல்லுங்க, பாஸ்டர் பார்த்துக்குங்க, அவர் போகிற இடம்லாம் வாந்தி எடுப்பார் அப்படின்னு. இவர் வாந்தி எடுக்கிறது எதுலன்னா இப்போ தான் தெரிஞ்சுது, சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறது. அது ஒரு ஏஜ் ஆயிடுச்சு, ஒரு 75 வயது நமக்கு ஆகுது, நம்ம இவ்வளோ சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஞானத்தை வந்து யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும்? சாப்பிட்றது தவறல்ல, சாப்பிட்றது தவறல. ஏன்னா அந்த வயசில் வேலை குறைவில்லை, அந்த வயசில் வேகமாக நடக்க முடியாது இல்லை, அந்த வயசில் ஜீரணம் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போது ஒரு வயதிற்கு தகுந்த சிலருக்கு என்ன புத்தி நினைப்புன்னா, நிறைய சாப்பிட்டா தான் ஆரோக்கியமாக இருக்கிறோன்னு நிறைய பேருக்கு ரொம்ப ஞானம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சுகர் பார்த்தீங்கன்னா 300 350 இருக்கும். ஏமா இவ்வளோ சுகர் வச்சுருக்கீங்களே, கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நேந்திரம் பழத்தை உரிச்சிட்டு இருப்பாங்க. ஏமா சுகர் இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுமா. எப்பா இது சாப்பிட்டு தான்ப்பா நான் உயிரே வாழ்கிறேன், இது சாப்பிடாம எப்படிப்பா ஸ்ட்ரென்த்து? எது 350 சுகர் வச்சு 4 நேந்திரம் பழத்தை சாப்பிட்டா தான் இவங்களுக்கு என்ன ஆமாம்? அதுதான் பலனாமாம். இவங்களை போய் எங்கே சொல்ல என்ன சொல், நம்ம வீட்டிலேயே அந்த மாதிரி இருக்காங்க. அப்போது இது இந்த ஈசாக்குக்கு என்ன அப்படின்னு சொன்னால், சாப்பாட்டு மேலே ரொம்ப பிரியம். சரி இங்கே வாப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு ஆசீர்வதிச்சு விட்டுருந்தாருன்னு வைங்களேன், ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், இந்த பிரச்சனைக்கு வழியே இல்லை. இப்போ என்ன சொல்கிறாரு, நான் நீ போய் எடுத்துட்டு வா, சமைச்சிட்டு வா, நான் அதை சாப்பிட்டு ஒன்று ஆசீர்வதிக்கணும். உடனே அடுத்த நிமிஷம் இந்த ஏசா ஒன்றுமே யோசிக்கலை. வேதம் சொல்லுகிறது, வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்திற்கு போனான். ஏன் அப்படின்னா அவன் மேலே அவனுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, வேட்டையாடி ஒரு நல்ல மிருகத்தை எடுத்து வந்து எங்கள் அப்பாவுக்கு சமைச்சு கொடுப்பேன், எங்கள் அப்பா அதை சாப்பிட்டு என்ன பண்ணுவார்? எந்த செகண்ட் தாட்டும் இல்லை, எந்த அவிசுவாசம் இல்லை, என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம நிறைய பேர் இன்னைக்கு விழுந்து போகிறதற்கு, நிறைய பேர் இன்னைக்கு ஏமாந்து போகிறதற்கு 2வது பெரிய ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம மேலே நம்ம வச்சிருக்கிற, சொல்லுங்கள் சத்தமா, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்க வேணான்னு சொல்லலை, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்க வேணான்னு சொல்லலை, கர்த்தர் நடத்துவார். ஆனால் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒரு அளவு, சொல்லுங்களேன், அதுக்கு ஒரு காலம் இருக்குது, அதுக்கு ஒரு நேரம் இருக்குது, அதுக்கு ஒரு சமயம் இருக்குது, அதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தன்மேல், தன் சுய பலத்தின் மேல் தன் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் வந்து எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படுவான். நான் மாற்றிடுவோம் பாஸ்டர், நான் ரெடி பண்ணிடுவோம் பாஸ்டர், நான் எவ்வளோ பெரிய டேலண்ட் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும், சத்தமாக சொல்லுங்க, கேட்கல, விழாதபடிக்கு ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறது பெருசில்ல, ஆனால் ஏமாந்து போகிற அளவிற்கு சொல்லுங்க. சில வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை வரும் பாருங்களேன், நமக்கு கூட அந்த நம்பிக்கை, சொல்லுங்களேன், நமக்கு கூட அந்த நம்பிக்கை வராது, நம்பிக்கை வராது. இந்த படித்தவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை வேற, படித்தவங்கன்னா ஒரு காரியத்தை தெரிந்தவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை வேற, தெரியாதவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை வேற. ரசம் வைக்க தெரிஞ்சவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை விட தெரியாதவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் பாருங்களேன். இது நான் வெளியே போகும்போது சில நேரத்தில் ஜூடா கேட்பான், கொஞ்சம் நான் ஓட்டிட்டுமா வண்டியை, எது காரு, எப்படிப்பா நீ ஓட்டுவேன்னு கேட்டால், சர்ச்சில் ஓட்டின இங்கே 4 செவத்துக்குள்ள, இங்கே 4 செவத்துக்குள்ள 3 அடி வண்டி ஓட்டிட்டார். எத்தனை அடி?
இங்கே இருந்த காரை அப்படியே லைட்டாக எடுத்து முன்னாடி நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டின உடனே அவர் மனசு இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வண்டி ஓட்ட வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது, டாடி நான் வேணா ஓட்டிடட்டுமா? என்ன சொல்கிற அப்படின்னா, நான் ஓட்டுவேன். நீ எப்போ ஓட்டியிருக்கேன்? ஆமாம், சர்ச்சில் ஜெகன் கொடுத்தாங்கல்ல, எடுத்து முன்னாடி விட்டேன்ல. எத்தனை அடி? 3 அடி. இப்போ இவனை நம்பி நம்ம காரை கொடுத்து உட்கார்ந்து டிராவல் பண்ண முடியுமா? சொல்றது கேளுங்க. அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஏமாந்து போகிறது, நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க நிறைய இடத்துல ஏமாந்து போனது என்ன தெரியுமா? உங்க மேல உங்களுக்கு கான்ஃபிடென்ட், நான் அந்த கடனை கட்டிடுவேன், நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன், நான் அதை சரி பண்ணிடுவேன், என்னால் முடியும். என்னுடைய சுயத்தின் மேலே, எனக்கு வருகிற வருமானத்தின் மேலே, எனக்கு அவங்க கொடுக்குற பணத்தின் மேலே, அதை தூக்கி இதில் போடுவேன், இதை தூக்கி இதில் போடுவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன். இந்த மாதிரி தன் மேலேயே நம்பிக்கை வைத்து எத்தனையோ பேர் இன்னைக்கு சிக்கலில் தவித்திருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். நான் ஞானமாக தான் செய்வேன், நான் சரியாக தான் செய்வேன், நான் செஞ்சது எதுவுமே தப்பாக போகாது. இல்லை இல்லை இல்லை, ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே என் பலன் அல்ல, நிச்சயமாய் உம் பலன். இந்த பலன் உம்முடைய காரியத்தினாலே எந்த இடத்துல எந்த சத்துரு வந்தாலும் நம்மேல நம்பிக்கை வைக்காம கர்த்தருடைய கிருபைக்காக கெஞ்சுவோமே ஆனால், ஒரு தாழ்மை உங்களுக்குள்ளே இருக்குமானால், நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை வெற்றியாய் நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை மேலே உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை என் பேரிலே அல்ல, என் பேரிலே அல்ல. சொல்லுங்க, உங்க பேரில் முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அப்பா என் பேரிலே அல்ல. ஆமென். இன்னொரு வசனத்தை விட வாசிங்க பார்க்கலாமே. 28வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 28வது அதிகாரத்தினுடைய 8வது வசனம், கானானியருடைய குமாரத்திகளில் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்திருந்ததினாலும் ஏசா இஸ்மவேலிடத்திற்கு போய் தனக்கு முன் இருந்த மனைவிகளுமே அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நேபோத்தியத்தின் சகோதரியுமாயின மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். இப்போ இந்த ஏசாவுக்கு இன்னொரு ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா, இவன் தன்னுடைய தகப்பனார் தாயாரடி யாரிடத்துலையுமே கன்சல்ட் பண்ணாம இவன் என்ன பண்றான்னா, போய் ஒரு கல்யாணம் பண்ணிடுறான். யாரையுமே கேட்கல, இவர் கல்யாணம் பண்ணிடுறான். இப்போ அந்த கல்யாணம் பண்ணின பொண்ணை யாருக்கு பிடிக்கலன்னா, அப்பாவுக்கும் பிடிக்கல, அம்மாவுக்கும் பிடிக்கல. ஆனா இந்த ஈசாவுக்கு அம்மாவுக்கு பிடிக்காததை குறித்து கவலையே கிடையாது. உனக்கு யாரைத்தாம்மா பிடிக்கும், உனக்கு யாரையும் பிடிக்கும். ஆனா யாருக்கு பிடிக்கல சொல்லுங்களேன். பொதுவாக மருமகளை மாமியாருக்கு பிடிக்கலனாலும் யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்க சத்தமா? மாமனாருக்கு பிடிக்கும். மாமனார் நல்ல பரவாயில்லப்பா, ஏன்னா அவருக்கு நிறைய சரிப்பா சின்ன பிள்ளை விட்டுரு அப்படின்னு. ஆனால் இந்த மருமகளை யாருக்கு பிடிக்கல? அவங்க அப்பாவுக்கே பிடிக்கல. உடனே இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால், என்னுடைய அப்பாவுக்கு இந்த மனைவியை பிடிக்காதனால உடனே டிசைட் பண்ணுறாரு, சரி இன்னொரு பொண்ணை கூட, ஐயோ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணா பிடிக்கலான்னு சொல்லிட்டு அதையும் எங்கே போய் பண்ணுறாரு. இவங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, ஆபிரகாமுடைய வம்சத்திலிருந்து ஈசாக்கு பொண்ணு எடுக்க போகும்போதே அவங்க அப்படி தான் சொல்லி அனுப்பினாங்க. இப்போ இவர் எங்கே போனார்னா, ஆபிரகாமுடைய குமாரன் இஸ்மவேலுடைய குடும்பத்தில் போய் ஒரு பொண்ணு எடுக்கிறான். அதுலேயும் ஃபெயிலியர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இவனுடைய இருதயத்துக்குள்ளே வேதம் சொல்கிறது, தன் மேலே தன்னுடைய பலத்தின் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகம். இந்த உலகம் ஒன்றை போதிக்குது என்ன அப்படின்னு சொன்னால், உன் மேலே உனக்கு நம்பிக்கை, உன் மேலே இந்த சத்தத்தை கேட்குற ஏதோ ஒரு சிஸ்டர், ஏதோ ஒரு பிரதர், நான் வாழ்ந்துருவேன், இவனை விட்டு வாழ்ந்துருவேன், இவளை விட்டு வாழ்ந்துருவேன், என்னென்னமோ யோசிக்கலாம். யாராரோ உங்களை என்னென்னமோ மோட்டிவேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் தயவு செய்து ஒரே ஒரு தீர்மானத்தை மட்டும் எடுத்துடாதீங்க. நான் செஞ்சிருவேன், நான் பண்ணிடுவேன் தீர்மானம் எடுத்துடாதீங்க. ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா தான் இருக்கும், முடிவு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். எத்தனையோ பெண்கள் தன்னுடைய கணவனாரை விட்டு பிள்ளைகளோடு சேர்ந்து தனியாக வாழ்வதற்காக தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவங்கள பார்க்குறேன். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதெல்லாம் அந்த குழந்தைகளை வளர்த்துட்டாங்க, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பிள்ளைகளை வளர்த்துட்டாங்க, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வளர்த்துட்டாங்க. காலேஜ் படித்து பெரிய பிள்ளைங்களாக ஆகும்போது அப்போ நிறைய பேருடைய மனசு என்ன வலிக்கும் அப்படின்னா, நம்ம அவரை விட்டுட்டு வந்தது தப்போ, அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா இந்த பிள்ளைகளை கொஞ்சம் கண்டிச்சிருக்கலாம்ல. எத்தனையோ கணவன் எல்லாருக்கும் சொல்கிறேன், கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பேசுவார். மகளே மகனே, உன் மேலே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அளவு கடங்காத வரைமுறையை மீறிய
தைரியம் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா, வரைமுறையை மீறிய தைரியம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. வரைமுறையை மீறிய தைரியம் உங்களுக்கு வேண்டாம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. வேதத்தை திறந்து நீங்கள் 27ஆம் அதிகாரத்தினுடைய 42வது வசனத்தை வாசிக்கலாமா? ஓகே, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 45 வாசிங்க. 27ஆம் அதிகாரம் 45. மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்ட போது, அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு ஓடிப்போய் உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. உன் சகோதரனுடைய உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளிலே உங்கள் இருவரையும் இழந்து. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்பர் 3, மூணாவது இந்த ஏசாவுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. என்ன கேரக்டர் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய இளைய சகோதரன் தன்னை ஏமாற்றி, தன்னுடைய தகப்பனாரை ஏமாற்றி இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் திருடிட்டான். அவன் மேல் அவனுக்கு எழும்பின கோபம் நியாயமானது, கண்டிப்பாக நியாயமானது. யாருக்கானாலும் கோபம் வரத்தான் செய்யும். ஒரு அழுகிற அளவுக்கு ஒரு பையன், வாலிப பையன் போகிறான் அப்படின்னா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் உண்மையில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஏசாவுக்கு ஒரு கேரக்டர் இருந்திருக்கணும். தன்னுடைய தகப்பனாரிடத்துலையோ தன்னுடைய தாயாரிடத்துலையோ, என்ன இவன் இப்படி பண்ணினால, ஏற்கனவே 2 டைம் இவன் இப்படி ஏமாத்தினான் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினால, நான் என்ன பண்ணணும், அவனுக்கு நான் என்ன செய்யணும், ஏன் இவன் இப்படி இருக்கிறான், எனக்கு இப்படி ஏன் நடந்துச்சு. எந்த ஒரு தகப்பனாரிடத்துலையோ தாயாரிடத்துலையோ தன்னுடைய வாழ்க்கையை குறித்து என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னால் கன்சிடர் பண்ணவே இல்லை, கேட்கவே இல்லை. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் ஏமாறுவதற்கு இருக்கிற பெரிய ஆபத்து நீங்கள் விசாரிக்காதது, நீங்கள் கேட்காதது, நீங்கள் ஆலோசிக்காதது. யார் பேச்சையும் நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். எந்த ஆலோசனையும் எனக்கு எந்த ஆலோசனையும் வேண்டாம். எனக்கு யாரும் ஆலோசனை கொடுக்க வேண்டிய அவசியம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், தான் தோன்றித்தனமாய் என்னுடைய மனைவியை நான் தான் டிசைட் பண்ணுவேன். எனக்கு இருக்கிற எதிர்காலத்தை நான் தான் டிசைன் பண்ணுவேன். எனக்கு இருக்கிற சேஷ்ட புத்திர பாகத்தை விற்கணுமா விற்காத நான் தான் டிசைட் பண்ணுவேன். எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதோடைய உங்களுக்கு தெரிய போகுது. இந்த கிழவனுக்கு என்ன தெரியும், இந்த கிழவிக்கு என்ன தெரியும், எங்கள் அம்மாவுக்கு என்ன தெரியும், எங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும். இந்த கேரக்டரில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை சில நேரங்களில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, ஏமாந்து நிற்பீங்க. சொல்லுவாங்க உலகத்தில் ஒரு பழமொழி, யானைக்கும் சொல்லுங்க சத்தமா, யானைக்கு, இந்த யானைக்கு, ஆமாம், சில யானைகளுக்கு எந்த அடியும் பாதாள குழியில் விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ விழுந்துட்டேன். ஆனால் அங்கேயும் மீசையில் என்ன பண்ணாதுன்னா மண் ஓட்டவே ஓட்டாது. ஐயோ நான் விழவே இல்லையே, ஏன்டா அப்போ நொண்டி நடக்கிற அப்படின்னு கேட்டால் தான் தெரியும். ஐயோ இவங்க 2 பேரும் வச்சு நிறைய காமெடி இருக்கும். சின்னவன் அவ்வளோ வேகமாக சைக்கிள் ஓட்டிட்டு எங்கேயோ பேர் இடத்துல முட்டிட்டு, நம்ம விழுந்ததை கண்ணு பார்த்துருவோம், அவனுக்கு அடிப்பட்டதை கண்ணு பார்த்துருவோம். நம்ம பார்த்தோன்னு தெரிஞ்சால் லைட்டாக தட்டிட்டு அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு வருவான் பாருங்களேன். ஆனால் ஒரு கால் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டே நடப்பான். என்னப்பா அடி ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா, இல்லையே, ஏன்ப்பா காலை, அதுவா மண், அது மண்ணா சராச்சிருச்சான்னு சொல்லி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஒரு 2 மணி நேரம் தான். நம்ம கேரக்டரே அப்படி ஆயிடுச்சு. இன்றைக்கு யாரோ ஒருத்தரத்தில் ஆண்டவர் பேசுகிறார், மகனே நீ ஏமாறாத, மகளே நீ ஏமாறாத. ஒரு காரியத்தை எடுத்த உடனே முடிவு பண்ணுகிறது அல்ல. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் சொல்லுங்க, இது சார் இந்த ஆஃபர் கிடைக்காது சார், நாளைக்கு கிடைக்கலன்னா வேண்டாம் சார், 3 நாளைக்கு தான் சார், இது பரவாயில்லைங்க, அடுத்த 3 வருஷத்தில் பெற்றுக்கொள்ளலாங்க. நான் சொல்கிறேன், அவசரமாக வர்றது அவசரமாக போகும்.
நிதானமாய் வருகிறது நம்ம கையில் நிதானமாக இருக்கும். அப்படி அவசரமாக ஏதாவது ஒன்று நாளைக்கு காலையிலே பண்ணணும், இல்லைன்னா நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை குறித்து ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். அதை விட பெஸ்ட்டாக கர்த்தர் ஒன்றை உங்களுக்காக தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். மனுஷனுடைய அவசரத்திற்கு நீங்கள் ஒரு நாளும் இடம் கொடுக்க வேண்டாம். ஒரு நாளும். கல்யாணத்தில் பாருங்க, சிலர் அவ்வளவு அவசரப்படுத்துவாங்க. சார் அடுத்த மாதம் கல்யாணம், பொண்ணு பார்த்ததே இப்போ, பொண்ணு பார்த்து அடுத்த, அதுக்காக ரொம்ப லாங் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு திருமணம் நிச்சயமாகி ஒரு 3 months டைம் கொடுக்க வேண்டாம், இல்லை ஒரு 2.5 மாதமாவது டைம் கொடுக்க வேண்டாம். 2.5 மாதம் ஒரு 3 மாதம் டைம் கொடுக்கும்போது தான் நமக்கே நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்ன ஆகுது, ஏதாகுது, அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை என்ன, எதுக்கு அவசரப்படுறோம். அவசரப்பட்டு செய்கிறதற்கு நீங்கள் முன் போகவே போகாதீங்க. எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நிதானமாய் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியத்தையும் ஆண்டவர் பேசினார். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, நான் ஏமாறாமல் இருப்பதற்கு ஏசாவுனுடைய வாழ்க்கை எனக்கு ஒரு பெரிய சாட்சி. நம்பர் 1, முதலாவதாக சொல்லுங்க, நான் ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்க மாட்டேன். நான் எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 2 பகுதிகளையும் நான் பார்ப்பேன். நம்பர் 2, இரண்டாவதாக சொல்லுங்களேன், இரண்டாவதாக நான் என்னுடைய சுயத்தை அப்படின்னா என்னுடைய பலத்தை நம்பி என்ன பண்ண மாட்டேன்னா நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு தீர்மானம். நம்பர் 3, மூன்றாவதாக நான் கண்டிப்பாக எந்த காரியத்தை செய்யனாலும் ஆலோசனை இல்லாமல் நான் செய்வது இல்லை. எனக்கு நல்ல ஆலோசகர், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பிக்கிற ஒரு நல்ல தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களை யார் இடத்துலையும் கையேந்த விட மாட்டார். ஆண்டவர் உங்களை எல்லா இடத்துலையும் கர்த்தர் தப்புவிப்பாராக. ஏமாற்றுகிற கண்களுக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பாராக. யோசேப்பை ஏமாற்றணும்னு நினைச்சாங்க, ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல ஞானத்தை கொடுத்து கர்த்தர் அவனை தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருந்தார். நெகேமியாவை ஏமாற்றணும்னு நினைச்சாங்க, ஆனால் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து அந்த இடத்துல தப்புவித்த அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களை ஏமாற்ற வரும்படியாய் ஆண்டவரை முயற்சி எடுக்கிற அத்தனை சக்திகளில் இருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, ஒரு பரந்த மனப்பான்மையை கொடுத்து, இனி ஏமாறாதபடி கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றுவாராக. எத்தனை பேர் நம்புகிறோம்? அப்படியே ஜெபம் பண்ணி எல்லாரும் எழுமி நின்று, ஆண்டவரே இது யார் இடத்துல நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஏமாறவே கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, நான் ஏமாந்தது போதும். கடந்த வாரத்தில் ஆண்டவர் நமக்கு ரொம்ப தெளிவாய் பேசினார். இல்லை, ஏமாந்த உனக்கு திரும்பி ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். திரும்பி ஒரு உயர்வா நான் உனக்கு வைத்திருக்கிறேன். ஏமாற்றம் முடிவு அல்ல, ஏமாற்றம் முடிவு அல்ல, ஏமாற்றம் உங்கள் வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல. ஏமாந்த ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் இன்னொரு வாழ்க்கையை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து இனி ஏமாறாமல் இருப்பதற்கு கர்த்தர் பலன் தருவாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? நம்பர் 1, முதலாவதாக ஒரு பொருத்தனை எடுங்க. என்ன அப்படின்னு சொன்ன, ஆண்டவரே நான் ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து என்ன பண்ண மாட்டேன். சொல்லுங்களேன். நான் டிசைட் பண்ண மாட்டேன். வாலிப தம்பி தங்கச்சிங்க எல்லாம் ரொம்ப தீர்மானமாக எடுங்க. ஏன்னா இவ்வளோ சத்தியத்தை கேட்டும் நீங்கள் வழி விலகி போயிடக்கூடாது. ஒரு சைடை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. இது ஒரு பெரிய கேர்ள்ஸுக்கு சொல்கிறேன், தங்கச்சிகளுக்கு சொல்கிறேன், ரொம்ப கவனமாக இருப்பா. ஒரு சைடை மட்டும் பார்த்துட்டு நீ இப்படி இருப்பாங்கன்னு நினச்சிடாதீங்க. ஐயோ ரொம்ப நல்ல பையனாக இருப்பான் போல தெரியுது, ரொம்ப சாஃப்டானவராக இருப்பான் போல தெரியுது, ரொம்ப இறக்க குணமுள்ளவனா இருப்பான போல தெரியுது அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப பாருங்கள், எறும்பை கூட போகும்போது மிதிக்காத நிறைய பேர் மனைவியை கை நீட்டி அடித்தவங்கள நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னால், எறும்பை கூட என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க மிதிக்க மாட்டாங்க. எறும்பை கூட பார்த்தா விட்டுருவாங்க. ஐயோ இதை மிதிக்கக்கூடாது, அது ஒரு உயிர்னு சொல்கிறவங்க மனைவியை அடித்ததை நான் பார்த்துருக்கேன். ஏன் தெரியுமா? அவங்களுடைய கேரக்டர் பார்க்குற வண்ணம் அல்ல, சேஞ்ச் ஆயிரும், மாறிடும். ஒரு பக்கத்தை பார்த்து நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக நம்ம நிறைய இடங்களில் ஏமாந்து போகிறது எங்கே அப்படின்னு சொன்னால், யார் மேலே நம்பிக்கை வச்சு? சொல்லுங்களேன். என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கலாம், என் மேலே கான்ஃபிடென்ட் இருக்கலாம். ஆனால் இருக்க வேண்டிய அளவு மட்டும்தான், சொல்லுங்களேன், இருக்க வேண்டிய அளவு மட்டும்தான் இருக்கணும். அப்படி இல்லாத ஆசீர்வாதம் வேண்டாம். நான் சொல்கிறேன், ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டி ஒரு சொந்த வீட்டில் வாழ்கிறத விட நிம்மதியாக எந்த வீட்டில் வாழ்ந்துடலாம்? சொல்லுங்கள் சத்தமாக. வாடகை வீட்டில் வாழ்ந்துடலாம். ரொம்ப கடன்பட்டு ஒரு காரில் நீங்கள் வர்றதை விட ஒரு பைக்கில் என்ன பண்ணிக்கலாம்னா சமாதானமாக வரலாம் சிஸ்டர்.
சமாதானம். நீங்கள் வாங்குங்க, நீங்கள் நல்லா ஆசீர்வதிக்கப்படுங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பிரச்சனைகளை நம்மளா கூப்பிட்டு எங்கே விட்டுறக்கூடாது, நம்ம தலை மேலே போட்டுறக்கூடாது, நம்ம தலை மேலே போட்டுறக்கூடாது. போதும், போட்டியான வாழ்க்கை வாழாதீங்க, போட்டி போடாதீங்க. நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க, நிறைய பேரை பார்த்து நம்ம இந்த மாதிரி வளரணுன்ற அந்த ஞானம் உங்களுக்கு வரட்டும். ஆனால் யாரையுமே யாரை பார்க்காதீங்கன்னா போட்டியால் தான் பார்க்காதீங்க. அவனை விட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவனை விட பண்ண வேண்டாம். ஆனால் நான் வந்து சந்தோஷமாய் இந்த ஊழியத்தை வந்து நல்லா நினச்சிங்க. இந்த ஊழியத்தில் நான் திருப்தியாக இருக்கிறேன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் இத்தனை பேர் வர்றீங்க எல்லாம் பார்த்துட்டு, ஆண்டவரே என்னை நம்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், உற்சாகமான ஊழியம் செய்கிறது ஒரு திருப்தி. இன்னொன்று, 100 பேர் இருக்காங்க பாருங்களேன், அந்த 100 பேருக்கு ஊழியம் செய்து நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க பாருங்க, அதுதாங்க திருப்தி. அப்படின்னா நீங்கள் வளரக்கூடிய நபர்களுக்கு சில நேரத்தில் போதாது, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, உங்களுக்கு போதாது. நம்ம வளரணுன்ற எண்ணம் இருக்கலாம், ஆனால் செய்கிறதுல என்ன இருக்கணும் அப்படின்னா, எந்த இதை செய்கிறோமோ அதில் சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். அதுதான் உங்களுக்கு மனரம்யமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஸோ என் மேலே நான் என்ன பண்ண மாட்டேன்னா, ஆண்டவரே உங்கள் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன், ஆண்டவரே உங்கள் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன், ஆண்டவரே சொல்லுங்கள், உங்கள் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன், ஆண்டவரே உங்கள் மேலே 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 நம்பிக்கை வைக்கிறேன். நம்பர் 3, மூன்றாவதாக கவனிங்க, இந்த கன்சிடர் பண்ணணும். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஆலோசனை கேட்கணும், ரொம்ப அவசியமான ஒன்று. சில காரியத்தை வந்து எடுத்த கவுத்தன் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஸோ டிசைட் பண்ணவே கூடாது. உங்களுக்கு கண்டிப்பாக இது என்ன பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்க கேட்கணும். சில காரியங்கள் வந்து நீங்கள் செய்கிறது பெரிய ஆபத்தை கொண்டு வராது, ஆனால் சில காரியங்கள் நீங்கள் தெரியாமல் செய்கிறது உங்களுக்கு பெரிய ஆபத்துக்களை என்ன பண்ணும்னா கொண்டு வரும். அதனால் ஒரு வார்த்தை கேட்குறதுல தப்பு இல்லை. இந்த மாதிரி இருக்குது பாஸ்டர் பண்ணலாமா, இந்த மாதிரி இருக்குது பண்ணலாமா. நல்ல ஆலோசகர்கள், உங்களை நேசிக்கிற, உங்களுக்காக ஜெபிக்கிறவங்கள்ட்ட போய் ரொம்ப வளவளன்னு பேச வேண்டாம், டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லி இந்த மாதிரி செய்யலான்னு இருக்கேன், ஒரு ஆலோசனை கண்டிப்பாக கேளுங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு மனுஷங்க யாரும் இல்லையா, பரவாயில்ல, கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. அவர் உங்களை ரொம்ப அழகாக நடத்துவார், அவர் உங்களை ரொம்ப நேர்த்தியாக நடத்துவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதை ஐயோ இதை விட்டுட்டனே அப்படின்னு உங்க இருதயம் எப்பவுமே மன கஷ்டப்பட வேண்டாம். இது என்னை விட்டு போயிருச்சே, நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருக்கலாம்ல, கொஞ்சம் ஞானமாக நான் பேசியிருக்கலாம்ல அப்படின்னு ஏதோ ஒரு காரியம் உங்களை விட்டு போயிருச்சா, நான் சொல்கிறேன், உங்களை விட்டு போன காரியம் அது உங்களுக்குரியது இல்லை. சத்தமாக சொல்லுங்களேன். அதை குறித்து நீங்கள் கொஞ்சம் கூட வருத்தப்படாதீங்க. நீங்கள் உங்கள் திட்டத்தில், உங்கள் பிளானில் இது இருந்திருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதை விட கர்த்தர் உங்களை ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள்ள வைக்க வல்லவரார். உண்மையிலே இது என் வாழ்க்கையில் நடந்தது ஆண்டவருடைய பிள்ளைகளே. சுப்பாத்தால் ஸ்ட்ரீட்டில் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு 5 பில்டிங் தள்ளி ஒரு கார்னரில் இன்றைக்கி ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 22 சென்ட் இடம். அந்த 22 இடத்தினுடைய சென்ட்டில் கிட்டத்தட்ட 12 அடிக்கு காம்பவுண்ட் வால், ஒரு சின்ன ஓட்டு கட்டடம். அவ்வளோ எனக்கு வந்து அன்னைக்கு இருந்த பிரச்சனை, அன்னைக்கு இருந்த இந்த ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி பிரச்சனைனால அவ்வளோ ப்ராப்ளம். அதனால இந்த காம்பவுண்டு வாழை பார்த்துட்டு அவ்வளோ ஆசைப்பட்டேன். இந்த காம்பவுண்டுக்குள்ளே மட்டும் சர்ச்சு இருந்துச்சுன்னா எவனுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், அவ்வளோ அழகாக இருக்கும். இப்படி செடி நடலாம், அப்படி செடி நடலாம், அங்கே சர்ச்சு கட்டலாம், இந்த இடத்துல ரூம் போடலாம், என்னென்னமோ பெரிய கற்பனை. திடீர்னு அந்த ஏரியா விட்டே போடுறா அப்படின்னு துரத்துறது மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் உண்மையிலே இன்னைக்கு இந்த இடத்துல, இந்த பலிபீடத்தில் நின்று உண்மையிலே நான் ஆண்டவர் ரொம்ப நல்லவர்னு சொல்கிறேன். அன்னைக்கு எனக்கு என்னுடைய விருப்பத்தின்படி ஆசைப்பட்டது கிடச்சிருந்தா 22 தான். ஆனால் இன்னைக்கு அவருடைய விருப்பத்தின்படி அவர் தந்ததுனால நான் அறியாததும் நமக்கு எட்டாததும், நாம் அறியாததும்
நமக்கு எட்டாது. அதனால சில காரியங்கள் உங்க கையில கிடைக்காது சிஸ்டர், பிரதர். உங்க கையில ரொம்ப ஆசைப்படுவீங்க நீங்க, அது ஆண்டவருடைய சித்தம் போல இருக்கும், ஆண்டவருடைய விருப்பம் போல இருக்கும், ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அது உங்க கை நழுவி போகும், உங்க கை விட்டு போகும். அது அவ்வளவு தீமையா உங்களுக்கு தோணும். நான் என்னமோ லக்கி இல்லையோ, நான் என்னமோ லாயக்கு இல்லையோ, நான் என்னமோ அடையவே முடியாதோ, என் மேல ஏதாவது சாபம் இருக்கும், என்னென்னமோ நீங்க நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஒண்ணு உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும், இல்லைன்னா உங்க பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமா இருக்கும், உங்க சன்னதிக்கு அது பிரயோஜனமா இருக்கும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதனால என்னுடைய கைவிட்டு போனதை குறித்து நான் ஏமாந்ததை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். இதுக்கு முன்னாடி, இந்த செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க எதெல்லாம் ஏமாந்தீங்களோ அதை குறிச்ச காயம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஆனா இனி கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கர்த்தர் தரப்போறாரு. இனி யாரிடத்திலும் ஆண்டவர் உங்களை ஞானமாய் கர்த்தர் கிருபையாய் ஏமாறாதபடி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாராக, குடும்பத்தை காப்பாற்றுவாராக. இயேசுவே, கைகளை மேல வைத்து திரும்ப சொல்லுவோம் ஆமென். மனதார ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். எங்கள் பிள்ளைகளை கோடிகளாக பெருக பண்ணுவீராக ஆண்டவரே. அவருடைய கடன்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எந்தெந்த இடத்திலெல்லாம் ஏமாந்து இழந்தார்களோ அந்த காரியத்தை 2 மடங்கு திரும்ப தருகிற கர்த்தர், ஏசாவை மறுபடியும் நினைத்த கர்த்தர், எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைப்பீராகப்பா. இந்த சத்தத்தை ஆன்லைன்ல லைவ்ல எத்தனையோ பேர் அட்டெண்ட் பண்றாங்க. அத்தனை பேரும் எந்த இடத்திலிருந்து கேட்கிறார்களோ இந்த வார்த்தையினுடைய வல்லமை அங்கே பிரகாசித்து உம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலையை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் கூட இரும் இயேசுவின் மூலம் பிதாவே.